அதே போல இங்கு போவாஸ் ரூத்தை திடப்படுத்துகிறான். பயப்படாதே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று அவளுக்கு தைரியம் சொல்லுகிறான். இதே போல நம்மிடத்துல யாராவது சொன்னா அது நம்ம உள்ளத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்படிப்பட்ட திடப்படுத்துகிற வார்த்தைகளை, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை போவாஸ் பேசுகிறான். அது மட்டுமல்ல, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று உறுதி அளிக்கிறான். அந்த சமயத்திலே அவன் உதவி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவனுடைய அந்த வார்த்தைகள் போதும் அவளை திடப்படுத்துவதற்கு. 12ஆம் வசனம், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். 13, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். பாருங்க, போவாசுக்கு தெரிந்திருக்கிறது.